ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் மாவு செய்கிறதுக்கான சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். வெறும் பச்சரிசி மட்டும் சில பேர் வந்து வச்சு செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்ம இடியாப்பத்துக்கு வந்து சால்னா, குருமா அந்த மாதிரி ஊற்றும்போது சொத சொதன்னு அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 பங்கு வந்து பச்சரிசி போட்டிங்க அப்படின்னா 4 கிலோ பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி அந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, பெரிய குண்டு குண்டாக இருக்கும் இட்லி அரிசி. அந்த இட்லி அரிசி கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. அது வந்து 1 கிலோ சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சால்னா ஊற்றி குருமா ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இடியாப்பம் பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த 4 பங்கு ரேஷன் அரிசியும், ரேஷன் பச்சரிசி, 1 பங்கு வந்து இடியாப்ப அரிசி, இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி நல்லா 4-5 தடவை கழுவிட்டு நல்லா வெந்நீர் வந்து கொதிக்க வச்சு, அதாவது வெந்துடக்கூடாது. நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சுருங்க. காய வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வச்சுட்டிங்கனாலே போதும். நீங்கள் வறுக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல இடியாப்பம் வரும். அப்படி இல்லை எனக்கு வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க வந்து ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வறுக்கும்போது வந்து நமக்கு ஈஸியாக வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். நல்லா வறுக்கிறதுக்கு நல்லா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மணல் மாதிரி இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஒரு உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உடப்படாது. அந்த மாதிரி இருக்கிற பக்குவம் தான் வந்து நல்லா அரிசி வறுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கரெக்டான பக்குவம். நம்ம எடுத்து உடைச்சாலும் உடப்படக்கூடாது. அந்த சிறு சிறுசாக குட்டி குட்டியாக வந்து ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உடப்படாது.